மார்க்கெட்டாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாலும் சரி, ரீடெஸ்ட் வராம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா ஃபாரெக்ஸ்ல ரீடெஸ்ட் எப்படி இருக்கு? வெல்கம் டு பெனன் ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்தியன் மார்க்கெட்டாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாலும் சரி, ரீடெஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுல ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்கு. அதுலேயும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பரான ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு. இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி எப்படி ரீடெஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுக்கலாம். சப்போஸ் ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அது ரீடெஸ்ட் வராம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட பரவாயில்ல, அதையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலான்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் முக்கியமாக ஃபாரெக்ஸில் ரீடெஸ்ட் என்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரீடெஸ்ட் என்ட்ரி பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. இப்போ ரீடெஸ்ட் ஆனால் என்ட்ரி எடுக்கணும். சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் ஆகாமல் போயிடுது இல்லையா? இதுக்கு எப்படி என்ட்ரி பிளேஸ் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக 0.2 வந்து நீங்கள் எடுக்க போறீங்க லாட். 0.02 லாட் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0.02 லாட் எடுக்க போறீங்கன்னா என்ன பண்ணணும்னா 0.01 லாட்டை இங்க மார்க்கெட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ விச் இஸ் என்ன பண்ண போறீங்க? 0.01 லாட்டை மார்க்கெட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கணும். இவ்வளவும் எக்ஸ்ட்ரா லாஸா இருக்கும். 1:1 தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது ஆர்டர் என்ன பண்ணணும்னா ரீடெஸ்ட் பிளஸ் 0.01 இன்னொரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதுக்கும் எஸ்எல் இதுதான் டார்கெட் தான். எஸ்எல் டார்கெட் மாற போறது இல்லை. பட் சம்டைம்ஸ் என்ட்ரி தள்ளி இருக்கு, ரீடெஸ்ட் என்ட்ரி வரப்போகுது அப்படின்னா சம்டைம்ஸ் வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த என்ட்ரியவே மிஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் லாட்ல ஒரு மினிமல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் இது. அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. என்னன்னா இந்த ரிஸ்க் இருக்கு பாருங்க, இது வந்து நமக்கு இங்க நம்ம எடுப்போம். ஓகே, இந்த பிளாக் லைன் கிட்ட எடுப்போம். ஸோ அந்த பிளாக் லைன் கிட்ட எடுக்கும்போது நம்ம எஸ்எல் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாட்டுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து மார்க்கெட் ஆர்டர்ல என்ட்ரி எடுக்க போறோம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் என்ட்ரி அண்ட் எஸ்எல், அது ரீடெஸ்ட் என்ட்ரி. ரீடெஸ்ட் என்ட்ரில ஹாஃப் பிளேஸ் பண்ண போறோம். இங்க ஸ்டாப் லாஸ், இங்க டார்கெட், ரெண்டா என்ட்ரிஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்ல மோஸ்ட்லி ரெண்டு கம்பைன் ஆகும் நினைக்கிறேன். MT5ல கம்பைன் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் ஆகாம போற ட்ரேட்ஸ்லயும் நம்ம வந்து என்ட்ரி மிஸ் பண்ணாம மினிமல் ரிஸ்க்ல ஹாஃப் லாட் தான் எடுக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம்ல. ஸோ இந்த கால்குலேஷன்ல பண்ணலாம். ஓகேவா? பட் ஒரு விஷயம் முக்கியமா மறந்துடக்கூடாது. இந்த ஹாஃப் லாட் ரீடெஸ்ட் ஆகாம அப்படியே டார்கெட் அடிச்சிச்சுன்னா இந்த ரீடெஸ்ட்டுக்கான என்ட்ரி ஒன்று பெண்டிங்லேயே இருக்கும். அதை கேன்சல் பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகேவா? அதை கேன்சல் பண்ணாம விட்டீங்கன்னா மிஸ் ஆயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் இங்க இருந்து வந்துட்டு மார்க்கெட் இப்படி போகும்போது இங்க போயிட்டு இருக்கிறாங்க, இப்படி போய் எஸ்எல் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகாம டேரக்டா டார்கெட் வந்துருச்சுன்னா அந்த ரீடெஸ்ட்டுக்கு ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க, அதை மட்டும் கேன்சல் பண்ணும். இதை மறந்துடாதீங்க. ட்ரேட்ல USD CAD இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க ப்ராஃபிட் ஒன்று கம்மியா இருக்கும், ஒன்று ஜாஸ்தி இருக்கும். ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ரீடெஸ்ட் என்ட்ரியில மார்க்கெட் ஆர்டர் எடுத்திருக்கேன். எங்க இருந்துன்னா என்ட்ரி ட்ரிகரான ஸ்பாட்ல இருந்து இவ்வளவு தூரம் கீழே போய் நான் அந்த இடத்துல வந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ரீடெஸ்ட் என்ட்ரி. இந்த விக் வந்தப்ப ரீடெஸ்ட் ஆனப்ப எடுத்தது. ஸோ ரெண்டு என்ட்ரியும் இருக்கு. ஸ்டாப் லாஸ் ரெண்டுத்துக்குமே க்ளோஸ் ட்ரேடிங் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஸ்டாப் லாஸ் ஒரு லெவல் வச்சிருக்கேன். பட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். என்ட்ரி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தட் ப்ராஃபிட்டும் கொலாபரேட்டட் ப்ராஃபிட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சப்போஸ் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை அந்த கேண்டலே ஹியூஜா போயிடுச்சுன்னா ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது ஹாஃபா பிரிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கரன்சி பொறுத்த வரைக்கும் நான் 0.4 லாட் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் 0.2 0.2 சொல்லி ரெண்டா பிரிச்சு எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கிறது. CADலையும் அதே மாதிரி தான் 0.2 0.2 ரெண்டு கொடுத்தேன். பட் எனக்கு என்னன்னா மார்க்கெட் ஆர்டர் மட்டும் தான் ட்ரிகர் ரீடெஸ்ட் ஆர்டர் ட்ரிகரே ஆகலை. இது மட்டும் ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. ரீடெஸ்ட் ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா இது மோர் தென் 1:1 போயிட்டதுனால. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரீடெஸ்ட் என்ட்ரிஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்றதுக்கு. வெல்கம் டு தி எண்ட் கார்ட். இப்போல இருந்து நம்ம ஃபாரெக்ஸ்ல ட்ரேடிங்ல இருந்து சரி, என்ட்ரில இருந்து சரி, ட்ரைலிங்ல இருந்து சரி, எல்லா விஷயத்தையும் டீடைல்டா நம்ம வந்து வீடியோஸா பார்க்க போறோம். இந்த சீரிஸை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க.